பைத்தான் எபிசோட் 18 ஃபங்க்ஷன்ஸில் 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். பில்ட்-இன் பார்த்துட்டோம். யூசர் டிஃபைன் பார்க்கலாமா? யூசர் டிஃபைன்னா ப்ரோக்ராமர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறது. எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க? டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சு க்ரியேட் பண்ணிப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? ப்ரோக்ராமரே க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமை பார்ப்போமா? இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதை வச்சு? டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு. பிகாஸ் நான் சப்ஜெக்ட்னு போய் தேடினா பைத்தானுக்கு புரியுமா? புரியாது. அதனால நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து லைன் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது எதுக்குள்ளே இருக்குது? ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கா? அப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். லைன் 3 இங்கே தான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணதுனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சேர்ந்து 90 days கோடிங் சேலஞ்ச் பண்ணலாமா? பயோவில் லிங்க் இருக்குது. இல்லைனா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜோ காலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.